Taste the Daily. ஆசிரியர் பெருமக்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு நிதியை பெற்று முறையாக மெட்ரோ திட்டப்பணிகளை முடிக்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுடைய கல்விதான் முக்கியம், புரியுதுங்களா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்பது நான் ஏற்கனவே எல்லாமே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நான் அறிக்கை வெளியிட்டேன். எல்லாமே வந்துட்டு, எல்லா பத்திரிகையும் வந்துட்டு, ஊடகத்திலும் வந்துட்டு. ஆனால் ஒரு அரசாங்கம் அதை காட்டிக்கொண்டு, அதை சுட்டிக்காட்டி ஆசிரியர் பெருந்தைகளுக்கு அந்த சம்பளத்தை வழங்காத இருப்பது கண்டிக்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு பல மாதங்களாக இந்த ஆசிரியர் பெருந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் வழங்கப்படாது இருப்பது வேதனை இருக்குது. ஏன்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் வருங்கால இந்தியாவை, தமிழகத்தை ஆளக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் சோர்வடைகின்ற பொழுது அந்த கல்வித்தரம் குறைஞ்சிடும். இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மத்திய அரசு வாதாடி பெற வேண்டும். அது ஒரு புறம். இரண்டாவது, இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு வழங்க வேண்டிய அந்த சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமா சம்பளம் கொடுக்கல. அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு ஒரு வருடமா சம்பளமே கொடுக்காது இருக்கிறாங்க. இதுவும் கண்டிக்கத்தக்கது. இது முறையாக அவர்களுக்கு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு உடனடியாக இந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று இதனால வலியுறுத்துறாங்க.